இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் மேலே போட போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மில்க் ஷேக்கை வீட்டில் செஞ்சு நல்லா சூப்பராக குடிங்க, நல்லா கூலிங்காக. ஹாய் गाइस, வெல்கம் பேக் டு ஜெனக்ஷா கிச்சன். என் பேர் ஜெஷாரா, இவன் பேர் நக்ஷத்ரா. எங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை உங்க கூட ஷேர் பண்ணலாம் நாங்கள் வந்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு ஆனுவல் எக்ஸாம், அதனால தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வந்துட்டு வீடியோஸ் போடலை. பட் இப்போ நாங்கள் ஆனுவல் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சம்மர் சீசனில் வந்திருக்கோம். ஸோ இன்னிலேருந்து நம்ம பண்ணுற டிஷ் எல்லாமே தெறிக்க விடலாம். நம்ம எப்பயுமே அடுப்பை வச்சு தானே பண்ணுவோம். இன்னைக்கு அடுப்பே இல்லாம தூள் கிடைக்க போறோம். நல்லா குளு மில்க் ஷேக் தான் பண்ண போறோம். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு மில்க் ஷேக். 5 டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் பண்ண போறோம். அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம சொல்வா. ஐஸ் ஆப்பிள், பனானா, ஜாக் ஃப்ரூட், மேங்கோ, நட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு மேங்கோ மில்க் ஷேக் பண்ண போறோம். ஸோ மாம்பழத்துடைய தோல் இல்லாம வெறும் பழத்தை மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். 2 ஸ்கூப் வெண்ணிலா ஐஸ்கிரீம், 2 ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் 120 மில்லிலிட்டர் பால். இப்போ இதை நம்ம blend பண்ண போறோம். இப்போ வந்துட்டு நம்ம இதை blend பண்ண போறோம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இல்லை அப்படின்னா நீங்க மிக்ஸியில கூட இதை பண்ணிக்கலாம். என்னதோ வித்தகம் காமிக்கிறேன். அடி ஜாலியா இருக்கு. சூப்பர் வாசனை. நம்மளுடைய மேங்கோ மில்க் ஷேக் நல்லா ஸ்மூத்தா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கிளாஸ்க்கு மாத்திக்கலாம். பாருங்க மேங்கோவோட கலர் எப்படி நல்லா ஸ்மூத்தா இருக்குன்னு. நம்மளோட மில்க் ஷேக் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் மில்க் ஷேக் மேங்கோ மில்க் ஷேக் அது நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஓரம் வச்சுட்டு நம்ம பனானா மில்க் ஷேக் ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம பண்ண போகிறது பனானா மில்க் ஷேக். ஸோ பனானாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 ஸ்பூன் சர்க்கரை, 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ml அதே மாதிரி பால் ஊற்றிக்கலாம். இந்த பால் வந்துட்டு நம்ம பாலை ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா எடுத்து ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நீங்கள் மில்க் ஷேக் பண்ணுங்க. நம்மளுடைய பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றும்போது சவுண்டே வரல. ஆமாம், கரெக்டாக நம்ம கடையில் வாங்கும்போது எப்படி மில்க் ஷேக்கோட வாசனை இருக்கும் அதே மாதிரி வாசனை வருது. 2வது மில்க் ஷேக் முடிஞ்சிச்சு. இதை ஒரு மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம நுங்கு மில்க் ஷேக் பண்ண போகிறோம். நுங்கை வந்து அதோட ஸ்கின்னெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நுங்கை போட்டுக்கலாம். ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆக்சுவலி இது ஜெல்லி தான். நாங்கள் எங்கள் ஸ்கூலில் எல்லாம் ஜெல்லின்னு தான் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் சர்க்கரை. ஆக்சுவலி எல்லா மில்க் ஷேக்குமே வந்துட்டு ஒரே அளவு தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம். அதனால் எல்லாமே ஒரே இதிலே போட்டுக்கோங்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே. இப்போ 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம். ஸோ இப்போ 120 ml மில்க். நான் 120ன்னு சொல்ல blend பண்ணிக்கலாம். நான் வச்சுக்கிறேன். நம்ம நுங்கு மில்க் ஷேக் ரெடி. இப்போ இதையும் கிளாஸ்ல ஊத்திடலாம். இப்போ நம்மளோட நுங்கு மில்க் ஷேக் ரெடி. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 3 மில்க் ஷேக் முடிச்சிட்டோம். இன்னும் 2 தான். வாங்க அதையும் முடிச்சிடலாம்.
ஸோ நுங்கு மில்க் ஷேக் எடுத்து ஓரமாக வச்சு இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஜாக் ஃப்ரூட்னாலே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால நம்ம பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ மிக்சி ஜார் எடுத்தாச்சு, ஜாக் ஃப்ரூட் அதில் கொட்டிக்கலாம். நான் 2 ஒன்றே. ஸோ இப்போ சுகர் போடணும். சுகர் அதே மாதிரி 2 ஸ்பூன் தான். 2 ஸ்பூன். ஸோ இப்போ மில்க் ஊற்றிக்கலாம். மில்க் வந்து 120 ml. இன்னும் உள்ளவே போல. இப்போ ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப். ஐயோ ஐஸ்கிரீம் எல்லாம் உள்ள போடி. ஆமா நம்மளுடைய ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக்கும் சக்ஸஸாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் மட்டும் வேற மாதிரி வாசனை அடிக்குதுப்பா. ஸோ நம்ம ஜாக் ஃப்ரூட் வாசனை தான் அடிக்குது. ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் ரெடி. 4 மில்க் ஷேக்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் நம்ம லாஸ்டா பண்ண போறது ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஒரே மில்க் ஷேக் தான். இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கிரேப்ஸ் இல்லை, டேட்ஸ். இப்போ 2 ஸ்பூன் சுகர். நம்ம வந்துட்டு 4 டேட்ஸ், 4 கிரேப்ஸ், 4 முந்திரி, 4 பாதாம் அண்ட் 4 பிஸ்தா பீஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ மில்க் 120 ml. எல்லாமே சேமா வருது. ஐஸ் கட்டி அதனால டொப்புன்னு ஒன்று உண்டுது பார்த்தீங்களா? நல்லா விட்டு பாருங்க, வீடியோ பார்க்க முடியுது. ஸோ இப்போ 2 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம். அது ஊற்றுது, மெல்ட். இப்போ இதை அரைச்சிக்கலாம். நம்மளோட டேட்ஸ் அண்ட் நட்ஸ் மில்க் ஷேக் ரெடி. இப்போ இதை கிளாஸில் ஊற்றிக்கலாம். இந்த மில்க் ஷேக்கும் ரெடி. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். எனக்கு கடைசி வரைக்கும் சொல்ல விட மாட்டேன்ல. ஸோ கடைசி நானா பேசுகிறேன். நம்மளுடைய 5 மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். ஸோ நுங்கு மில்க் ஷேக்கில் நான் நுங்கு போட போகிறேன். ஸோ நான் பனானா மில்க் ஷேக்கில் பனானா போட போகிறேன். மேலே வருது. ஏய் எனக்கு எல்லாம் கீழே போடுப்போம். இப்போ நம்ம ஜாக் ஃப்ரூட் மில்க் ஷேக் மேலே போட போகிறோம். இப்போ நம்ம மேங்கோ மில்க் ஷேக்கில் மேங்கோ போட போகிறோம். ஏற்கனவே பொங்குதா ஸோ ஃபுல் மேங்கோ நம்மளோட 5 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மில்க் ஷேக்கை வீட்டில் செஞ்சு நல்லா சூப்பராக குடிங்க. நல்லா கூலிங்காக செம்மையாக இருக்கும் உங்கள் பாடிக்கு. எல்லாருமே இதை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. எங்களுக்கு இந்த 5 மில்க் ஷேக்குமே ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாக் ஃப்ரூட்டும் நுங்கு வந்துட்டு சம்மர் சீசனில் விளையாடுறது தான். ஸோ இது 2த்துல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இது 2த்துல மட்டும் இல்லை, இந்த 5த்துல ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் மத்தியான டைமில் குளிச்சா உங்களுடைய உடம்புக்கு செம்ம கூலிங்காக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. 5 பொருட்களை வச்சு 5 வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக். இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லிடுங்க. நல்லதா இருந்தாலும் சொல்லுங்க, கெட்டதா இருந்தாலும் சொல்லுங்க. நல்லதா எடுத்துக்கிறோம், கெட்டதா எடுத்துக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் கொடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். Eat good, feel good. நல்லது சாப்பிடுங்க, நல்லது நினைங்க. இது ஜோனக்ஷா கிச்சன். Bye bye.